ஹேக்கர் பாருங்கள், பிஜிஎம்ஐஸ் ஹேக்கர். அதாவது நசுக்குவாங்க தெரியுமா, மூட்டை பூச்சி நசுக்கும் நவீன மிஷின் மாதிரி. இவன் வந்துட்டு பிளேயர்ஸை நசுக்கும் நவீன மிஷின். தலைவர் வந்து கன் எடுக்க மாட்டார், புல்லட்ஸ் எடுக்க மாட்டார். தலைவர் வந்து ஒன்லி காரும் நேடும் மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். இந்த மேட்ச் அவர் இன்னும் நேடே எடுக்கலை, எங்கேருந்து எடுக்கிறாருன்னு பார்ப்போம். மேட்ச் ஆரம்பித்தோடனே 6 கில் பண்ணிட்டாப்புல. அவன் பாருங்கள், அவ்வளோதான், உள்ளே வந்தாலே நசுக்கிடும். யாரா நீ? கமான், மோர் கண்டென்ட். இவனை வச்சே என் யூடியூப் சேனலை ப்ரொமோட் பண்ணுறேன். இவர் ஏதோ பண்ணுறான். ரீகால் பேக்கன் போட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்றான். ஃப்ரெண்டு வந்து ஜிகார் அப்படின்னு சொல்லிட்டு, இவனும் ஒரு ஹேக்கர் போல் இருக்குது. இவன் வந்து இவனை மாதிரி பெரிய ஹேக்கர்லாம் கிடையாது. இவன் வந்து கொஞ்சம் குட்டி ஹேக்கர் போல். அவன் வந்துட்டு சுட மட்டும் தான் செய்கிறான், வேறு எதுவும் பண்ண மாட்டான். திருப்பி போகிறானுங்க, பார்ப்போம் இங்கே வேணா இருக்கானான்ட்டு. மறுபடியும் வெயிட் பண்ணானு. ரொம்ப ஒட்டிக்கு போயிட்டு லுட்டடிக்க விடுறான். நைஸ். அவங்ககிட்ட போனாலும் நசுக்கிறான்னு தெரியுதுல்ல. இவன் வந்துட்டு 4 வீல்லையும் சுட்டாலுமே வந்துட்டு வண்டி இப்படி தான் ஓட்டுவான் போல இருக்கு. 4 வீல்லையும் புல்லட் இருக்காலும் இப்படி வேகமாக போகும் போல காரு வந்து. நியூ கார் ஹேக்கர். பார்க்கலாம். அடா பாயிங்களா, பாடா. போர்டில் அழிப்பாங்க தெரியுமா, சாக் பீஸில் எழுதுனதுக்கப்புறம். அந்த மாதிரி இப்போ அவனை போட்டு தேய்ச்சான் தரையோட தரையா. என்ன அதிசயமாக கண்ணை எடுத்துட்டான். அதெல்லாம் பார்த்தேன். கண்ணே எடுக்க மாட்டார் நம்ம ஆள், கத்தி மட்டும்தான். கால 2வது பிளேயருக்கு லைஃப் இல்லை, மட்டும் தனியாக அவங்கள வந்து காரில் பண்ணிட்டான் பாருங்க. பாட்டு பிளேயரே அடிச்சு நவுத்துறான். பாட்டு ஏமாத்துறேன். எவ்வளோ பாட்டு. தரையில் இருந்து அவ்வளோதான் போல இருக்கு. பிஜிஎம்ஐ கிட்ட இவனை ரிப்போர்ட் பண்ணி இவனுக்கு எல்லாம் பண்ணி ட்விட்டரில் டேக் பண்ணி எல்லாம் பண்ணியாச்சு. இவன் இன்னும் 3வது மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கூட விளாண்டவனுங்கெல்லாம் பேனட் ஆனாங்க. அவனுங்களாம் இப்போ புது அக்கௌண்ட்லேயே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க பார்ப்போம். 2ஆம் நம்பர் எத்தனை கேம் விளாண்டுருக்கான். இல்லை,
இல்லை இவனுங்க எவனுமே வந்துட்டு அவன் டீம்மேட்டில் போயிருக்கு. நாங்கள் பேன் பண்ண டீம்மேட்ஸ் கிடையாது. நாங்கள் விளாடும்போது இவன் டீம்மேட்டில் இருக்க எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணோம். 3 பேர் இருந்தானுங்க. இவன் மட்டும் தப்பிச்சிருந்தான். மாஸ் வண்டி வெடிக்க போகுது. இப்போ அவன் மார்க் பண்ணுறான், இந்த பக்கம் ஆள் வராங்க, அந்த பக்கம் ஆள் வராங்க அப்படி சொல்லிட்டு மார்க் பண்ணுறான். எழுந்தானா காலி. வாவ் வாவ் மாஸ். ஆனால் நானும் நம்ம எதுவுமே சாவலை. ரீகால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது பாட்டு போலையே. ஓ அவங்களே ரீகால் ஆகிட்டு வரானுங்க. மாசு. இன்னும் கண்டென்ட் இருக்கு அப்போ நமக்கு. இப்போ நேராக அங்கே போய் அங்கே இருக்க மொத்த பெரிய ஸ்மாஷ் பண்ணுவான் பாருங்கள். இவனை கொண்டவன் யார் பேரை பார்க்கல. இவனுக்கு பாருங்கள் ரிவார்ட்ஸ்லாம் கூட தரானுங்க. பிஜிஎம்ஐ லேக் போட்டு எல்லாரவனுக்கு நம்ம எவ்வளோ யூசி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ வாட்டி காசு கொடுத்து ப்ளே பண்ணுறோம். நமக்கு ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் தர மாட்டானுங்க. காருக்கு தான் போகிறான் நேரம். அவன் இவனை ஒருத்த அடித்தான் பாருங்க, அவன் தான் மாஸ். அவ்வளோதான். நீங்கள் தாங்க ஒரு ஆளாலையும் காப்பாற்ற முடியாது. நேராக அவனை கொண்டவங்கிட்ட தான் போகிறான். பார்த்துட்டான் அவன் எங்கே இருக்கான்ட்டு. இங்கே பாரு, வந்துட்டாரு எங்காலே. மொத்த பேருங்காலி, மொத்த பேருங்காலி. இதனை அழித்த துரத்து ரிவர்ஸில் போயிட்டான். அங்கே இன்னொருத்தர் இருக்கான்ப்பா, அவன் டீம்மேட் முடிச்சிட்டான் அவனையும். இப்போ தேவையான அந்த ஹெல்த்து கிட்டு அப்புறம் நேடெல்லாம் எடுத்துப்பார். இவர் கன்னை கீழே போடாமல் இருக்கானே, இது சேமாக இருக்கே. கமான் 14 கில். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடு ப்ரோ. டேய் உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? அதானே போட்டான்ல. கமான் கமான், we need kills. எங்கே இருக்கான் பார்க்காம போகிறான் வேகமாக. இவர் கடைசி சொன்னதான் ரொம்ப உக்கிரமாக இருப்பார் ஆக்சுவலாக. இந்த ஸ்னேக்லாம் படுத்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, கமான்ட்ரா அங்கே பேர் முடிச்சிட்டான். தப்பிச்சு வந்தான் போல்துக்கு வந்தான். அவனை இறங்கி செய்கிறானுங்க பாருங்க. அவன் டீம்மேட் இங்கே தான் வந்து இறங்க ரீகால் பண்ணியிருப்பானே நேரம். பார்த்தீங்களா ஓட்டான் பாருங்க, வண்டி எடுத்து உடனே ஓட்டான் பாருங்க. அவன் டீம்மேட் வரானவொடனே 3ஆம் நம்பர் காலி நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நேடு போகிறான் நம்பால். இப்போ ஆள் எங்கே இருப்பான்? கரெக்டாக நேடு போடுவான் பாருங்க. அங்கே தான் இருக்கான், அங்கே தான் இருக்கான். பார்த்தீங்களா இல்லையா? சிகார் போட்டதில் மாட்டிட்டானுங்களா? அவனும் ஈஎஸ்பி வச்சுருக்கான். பார்த்ததே பயம்தான். ஆடே மாசுராயன். அவன் இறங்கினா காலி, இறங்கினா செத்துட்டான்.
அது என்ன வேகம் பாருங்க, அவன் நேடை போட்டு அவன் வெளியே வந்தான்னு தெரிஞ்ச உடனே அப்புன்னு வண்டி எடுத்தான், ஒரே இடி போயிட்டு. நமக்கு எதுவுமே கிடையாது, வழியில் கல் வந்தாலும் சரி மரம் வந்தாலும் சரி இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான் பாட்டுக்கு. இந்த கேமை இப்படி ஹேக் பண்ணி விளையாடுறதுக்கு பேசாமல் அவன் போய் ஜிடிஏ விளையாடலாம். மேபி இவனுங்க இந்த ஹேக்கே வந்து அஃபிஷியலாக தான் விட்டுருப்பானுங்க போல இருக்கு. பிகாஸ் அப்போ தான் நம்ம வெறி கொண்டு அடுத்தடுத்த மேட்சாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைத்தியம் குதிச்சிருச்சு. தலையை வலிக்காத அவனுக்கு இப்படி ஓட்டுறானே. எத்தனை கிலோ வச்சுருக்கான் அப்பா? ஒரு நாளைக்கு ஒரு கேடி ஏறுதுப்பா. நான் முதல்ல விளையாடி மட்டும் சாகும்போது 10 கேடி இருந்தான். போன வாட்டி ரெக்கார்ட் பண்ணும்போது 12 கேடி இருந்தான். இந்த வாட்டி 13 கேடி இருக்கான். 50 கேடியில் போய் நிற்பான். தண்ணியில் போன எப்படி அடிப்பான் அவன்? ஒரு வேளை தண்ணியில் போயிட்டான், தண்ணியில் போய் வந்துட்டான். அவன் மட்டும் வந்தால் செத்தான். போட் எடுத்து பறக்கப்பானா பார்ப்போம். இல்லை ஓடிட்டான். இவன் இங்கேருந்து அந்த பக்கம் போய் அடிக்க போகிறான்னு நினைக்கிறேன். அதாவது இதை நேக் பாருங்கள், ஹேக்கர்னால் நம்மளாம் வீட்டுக்குள்ளே போயிடுவோம். வீட்டுக்குள்ளே போனோன்னா அவன் உள்ளே வருவான். க்ளோஸ் ரேஞ்சில் ஹேக் வேலை செய்யாது, அடிச்சிடலாம். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான்னா க்ளோஸ் ரேஞ்சில் வர்றதுக்கு பதில் நேடை தூக்கி போட்டுறான் ஆள் எங்கே இருக்கான்னு பார்த்து. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் இந்த கார் தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கார் யூஸ் பண்ணுறாங்க. அடிச்சுட்டான் ஒரு கார்லேருந்து. அதெல்லாம் ஹேக்கர் தான். ஜிகார் இவங்கெல்லாம் ஒரே டீமாக இல்லை ஏதோ வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பானுங்களான்னு தெரில. ஒரு வாட்டி ஒரு டீம் மட்டும் கூட இல்லாமா. இவனை என்ன பண்ணணுன்னா இவங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வைக்கணும். அந்த ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷனையும் நம்மக்கிட்ட கிடையாது. பிஜிஎம்ஐயில் இருந்துச்சு ப்ளே வித் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி பப்ஜியில் இருந்துச்சு ப்ளே வித் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கிடையாது. கிரவுண்ட் லெவலில் பிறந்தா அவனையும் ஏற்றுறான், நடந்து போனால் ஏற்றுறான். காரில் இருக்கவனே கார்லேருந்து காரை பரட்டி போட்டு வெளியே வர வச்சு அவனையும் ஏற்றுறான். காருக்குள்ளே வரலையா, ரோட்டில் வரலையா, பில்டிங்கில் இருக்கீங்களா, ஆள் எங்கே பார்த்து நேடு போடுறான். ஒரு கில்லு கூட கன் எடுக்கல. என்ன எதிர்த்து நாங்கள் தான் கண்ணில் செத்தோம் ஒரு மேட்ச்சில் வந்துட்டு. அப்போ தான் அவனை முதல்ல பார்த்தேன் நான். ஹேக்கர்ரா என்னடா அவன்கிட்ட இறங்குறீங்க? ஜாலியாக என்ன நினச்சான், நம்ம இறங்கி அடிக்கிறோம்னு நினச்சான். இவன் ஹேக்கர் நசுக்கிட்டான் அவனை. இப்போ ஸ்னேக் படுத்திருந்த மாதிரி இருந்தது, ஏற்றா மூட்டானே. நானும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், நானும் அந்த ஃபோன் தனியாக வாழ்ந்துட்டு மெக்கால் வரும் புழக்க போகிறான் அவனை. மெக்கால் வரும் கண்டிப்பாக பார்த்துருப்பான், இது ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வந்து பண்ண முடியாது, அவனை பார்ப்போம். தேவர் போடு போடுனா பொய்யால. நார்மல் கேமே ஜிடிஏ மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. அதுவும் நார்மல் ஜிடிஏ இல்லை, ஜிடிஏ ஆன்லைன் மாதிரி விளாண்டுட்டு இருக்கான். தப்பிச்சிட்டான் பாருங்க அவங்ககிட்ட, அவன் பறந்துட்டான்ல. 22 கில், ஆல்மோஸ்ட் 25% இவனே கொண்டிருக்கான். வண்டி எடுத்து ஓட போகிறான், வண்டி எடுத்துகிட்டு போகுதுன்னு ஓடுறான். சொன்ன மாதிரியே ஓடுறான். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஹெல்த்து கூட ரொம்ப கம்மியாக தான் இதுவாகுது. மாட்டிக்கிட்டான்.
ஃபயர் வெடிக்க போகுது. கமான் பாய்ஸ். சூப்பராக விளாண்டார் அவர் மிஸ்டர் ஷியாம் அப்படின்றாரு. அவ்வளோதான், நேர கையில் எடுத்துட்டான். ஓடு. எதுக்குடா இந்த பயந்து விளாட்றீங்க? பப்ஜி கேமை இறங்கி நேருக்கு நேரம் அடிக்கிறதாண்டா. குறிப்பாயில் அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான் போல. இந்த புண்ணியவானால் எனக்கு ஒரு 4 வீடியோ போட முடிஞ்சது. முதல்ல நான் யூடியூப்பில் போட்ட வீடியோ ஹேக்கர் வீடியோ. ஓகே, சீக்கிரம் முடித்தா நல்லாயிருக்கும் மேட்சை. இறங்கிட்டான், வேறு வண்டி எடுத்தான். ஐய், இங்கே இருக்கான் பாவன். போட்டான் அவனுக்கு. செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ, அவனை வெளியே எடுத்துகிட்டு வந்து கொல்ல போகிறான் அவன். காமெடியாக செத்தே போயிட்டான். எப்படிலாம் பழி வாங்குறான். இந்த கார் எடுத்துட்டான். சூப்பர். இதுலேயும் ஹேக் வேலை செய்யுது. விச் மீன்ஸ் எல்லா கார்லேயுமே ஹேக் வேலை செய்யும் போல இவனுக்கு. கல் மேலே ஏறி வந்துட்டான். இவனுக்கு எழுத்து போயிடுச்சு பாருங்களேன். ஒருத்தவனை பார்த்து ஒரு சூசட்டாக கையிடும். இந்த காரில் இருக்கிற அவன் ஒன்று சுட்டானான்னு தெரியலையே. அடே என்னடா இப்படி ஆகிட்டான் கடைசியில். அடைச்சா ஹேக்கரை கொண்டுக்கிட்டான் ஈவில் ஷேடோ. எனக்கு தெரிஞ்சு அவன் ஹேக்கர் போல இருக்கு. அவனுக்கு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இவனே உயிரை மாய்ச்சிக்கிட்டான்.